என்னுடைய தொகுதியில் மொத்தமாகவே 1 மணி நேரம் கூட இல்லை, ஒரு 3/4 மணி நேரம் சுற்றி இருக்கிறேன். நீங்களே நான் ஓட்டு கேட்டு வரணும்னு எதிர்பார்க்க மாட்டீங்க. கொளத்தூர் மக்கள் மேலே காட்டக்கூடிய அன்பு அப்படிப்பட்டது. வருஷம் முழுக்க நல்லா படித்த மாணவன் எக்ஸாமுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரிவைஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இத்தனை ஆண்டு உங்களுக்காக உழைச்சிருக்கிறேன். நான் செஞ்ச திட்டங்களுக்காக எனக்கு வாக்கு கேட்கும் அந்த நிலை தான். நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஒவ்வொரு ஊருக்கும் போனப்போ அங்கே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வச்சேன். கொளத்தூரில் எனக்கு நானே இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். உங்களுக்காக உழைச்ச இத்தனை திட்டங்களை கொளத்தூருக்கு கொண்டு வந்த உங்களின் ஒருவனான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு 3 முறை வாய்ப்பு கொடுத்தீங்க. இந்த முறையும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? வாய்ப்பு கொடுப்பீங்களா? கொளத்தூர் வேட்பாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வெற்றி, என்னுடைய வெற்றி உறுதியா? 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 இன்னும் சத்தமா? நன்றி. ஏற்கனவே ஒரு மாடல் தொகுதியாக கொளத்தூரை மாற்றி வச்சிருக்கிறோம். இன்னும் சிறப்பாக உயர்ந்த கொளத்தூராக உறுதியாக மேம்படுத்துவேன். நிறைய பேர் என்கிட்ட மற்ற ஊர்களை விட நீங்கள் சென்னைக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வர மாதிரி இருக்குன்னு என்னிடத்தில் சொல்லுவாங்க. நான் எல்லா ஊரையும் சமமாக தான் பார்க்குறேன். எல்லா மாவட்டத்துக்குமே அந்தந்த பகுதிகளுடைய மக்கள் தொகைக்கேற்ப திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஏன் நிறைய பேருக்கு அப்படி தோணுதுன்னு நான் யோசித்து பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுது. கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலமாக சென்னை முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு இருந்துச்சு. மாநிலத்தில் அதிமுக ஆட்சியே இருந்தால் கூட சென்னை வளரணும்னா திமுக தான் வேணும்னு சென்னையின் தீர்ப்பு எப்போவுமே சாலிடாக திமுக பக்கம் தான் இருக்கும். அதனாலேயே சென்னையை பழிவாங்கிற மாதிரி அதிமுக ஆட்சியில் பாராமுகமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. நம்ம தலைநகரையே தவிக்க விட்ட ஆட்சி தான் அதிமுக ஆட்சி. சின்ன மழைக்கு வெள்ளத்தில் உங்களை தத்தளிக்க விட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி. புதுசாக எதையாவது செய்யலைனாலும் பரவாயில்லை, முந்தைய திமுக அரசில் நாம் உருவாக்கிய கட்டமைப்புகளை கூட சீர்குலைச்சு வச்சுருந்தாங்க. சென்னையை தேங்கவும் வளர்ச்சிக்காக இயங்கவும் வச்சுட்டு போயிருந்தாங்க. சென்னைக்கு சமமாக இருந்த மற்ற நகரங்கள் எல்லாம் 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் வேறு லெவலுக்கு போயிருந்தாங்க. அதை சரி செய்கிற மாதிரி இப்போ நம்மோட கடந்த 5 வருஷத்தில் மலமலன்னு சென்னையோட எல்லா பகுதிகளிலையும் மேம்பாலங்கள், மெட்ரோ பணிகள், பூங்காக்கள், நூலகங்கள், முதல்வர் படைப்பகங்கள், மழைநீர் வடிகால்கள், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் ஏழைகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள், மையப்பகுதியிலேயே விளையாட்டு மைதானங்கள், குத்துச்சண்டை அகாடமி, நவீன பேருந்து நிலையங்கள், தாழ்தள பேருந்துகள்,
மின் பேருந்துகள், ஏசி பேருந்துகள், இப்படி லிஸ்ட்டு போட்டால் போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்குறோம். அதுவும் வட சென்னை வளர்ச்சி திட்டம் என ஸ்பெஷலாக கொண்டு வந்து 8000 கோடி ரூபாய் ஒதுக்கி உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தி வட சென்னையோட இமேஜையை மாற்றிட்டோம். நிறைய பேர் இப்படி நாம் உருவாக்கிற இடங்களுக்கு போய் பார்க்குறப்போ நம்ம சென்னையில் இப்படி வசதியா, எப்படி இருந்த இடம் இப்படி மாறி போச்சு அப்படின்னு ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. இப்படியாக அதிமுகவோட 10 ஆண்டு ஆட்சியில் கண்டுகொள்ளாமல் இருந்த சென்னைக்கு தலைநகருக்குரிய கவனத்தை செலுத்தி இப்போ தான் அது நிமிர்ந்திருக்கு. நம்ம ஆட்சியில் தலைநகரை தலை சிறந்த நகரமாக மாற்றியிருக்கிறோம். அதனால் அடுத்த கட்டமாக நேற்று முன்தினம் சென்னை சூப்பர் 6 என்ற பெயரில் ஒரு சிறப்பு செயல் திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறேன். ராபின்சன் பூங்காவில் கட்சி தொடங்கின நாளிலிருந்து சென்னை திமுகவின் கோட்டையாக விளங்குகிறது. யாராலும் உடைக்க முடியாத கோட்டை. 2021 முழு வெற்றியை தந்து நம்மை அரியணையில் ஏற்றிய அந்த வெற்றி இந்த முறையும் தொடரணும். சாதாரணமாக இல்லை, கடந்த முறையை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் இந்த வாட்டி வெற்றி பெறணும். எத்தனை பேர் வந்தாலும் சென்னைக்காக உழைக்கிற திமுக கொடி மட்டும்தான். திமுக கொடி மட்டும்தான் சென்னையில் பறக்கணும், பறக்கும், பறக்கும். இது உறுதி. உங்களுக்கான திட்டங்களையும் வளர்ச்சி பணிகளையும் கொண்டு வந்திருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு கொளத்தூர் தொகுதியை எடுத்துக்கோங்க. இதை ஏன் நான் மாடல் தொகுதின்னு சொல்லன்னு தெரியுமா? கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக முதல்வர் படைப்பகங்கள், முதல்வர் கல்விச்சோலை அமைச்சிருக்கிறோம். கொளத்தூருக்கு தேவையான மேம்பாலங்களை கட்டி திறந்திருக்கிறோம். அதிக அளவிலான குளங்களை தூர்வாரி சீரமைச்சிருக்கிறோம். நவீன பேருந்து நிலையங்கள், தரமான மருத்துவமனை, வசதியான திருமண மாளிகை, பூங்காக்கள், இளைஞர்களுக்கான மினி ஸ்டேடியம், விளையாட்டு திடல்கள் அமைச்சிருக்கிறோம். புதுசாக கல்லூரியை தொடங்கியிருக்கிறோம். வண்ண மீன்கள் வர்த்தக மையம் திறந்திருக்கிறோம். குளத்தூரில் தான் அதிக அளவிலான அரசு பள்ளி, புதிய கட்டிடங்களை கட்டி கொடுத்து ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைச்சிருக்கிறோம். இப்படி குளத்தூரில் திரும்புகிற பக்கமெல்லாம் புதிய புதிய கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கிறோம். கொளத்தூர் மாடல் தொகுதி என்றால் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு ஒரு மாடல் ஸ்டேட் தான். தமிழ்நாடு முழுக்க என்னுடைய இந்த பிரச்சார நிறைவுரையை பார்க்கிற என்னுயிர் மக்களை, நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் 3 ஆண்டுகளில் பண்ணிய சாதனைகளை பார்த்துட்டு இந்தியாவில் யாரும் பெற முடியாத 40க்கு 40 என்ற முழு வெற்றியை கொடுத்தீங்க நாடாளுமன்றத்தில். அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் நாம் வரலாறு படைக்கணும். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக எங்களுக்கு தொடர்ச்சியான வெற்றியை தரணும். நம்முடைய சாதனை திட்டங்களோட பேர்கள் மட்டும் சொன்னாலே இன்றைக்கி ஒரு நாள் போதாது. அதனால் ஒரு சில திட்டங்களை மட்டும் சொல்லி அது எப்படி மக்களோடு நெருங்கி இருக்கு, அந்த திட்டங்களால் பயனடைகிற பயனாளிகள் இந்த ஸ்டாலினை எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்கிறேன். மகளிர் மேம்பாடு எடுத்துக்கிட்டால் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய சகோதரிகள்
இந்த ஸ்டாலினை நினச்சி பார்ப்பாங்க. ஒவ்வொரு முறையும் விடியல் பேருந்தில் சுதந்திரமாக பயணிக்கிறப்பவும் என்ன நினச்சி பார்ப்பீங்க. அதே போல்